Hello, greetings to you, my dear students. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா my dear students, இங்க இருக்கிற மாதிரி தான் all the best to you all. உங்களை விஷ் பண்றதுக்காக தான் my dear students இந்த வீடியோ. நான் டே பிஃபோர் எக்ஸாம் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் யாருனாலுமே உங்கள் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என் விஷயத்தை சொல்லிடுங்க. இவ்வளோ நாள் இந்த சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் சரி உங்களுக்கு டே பிஃபோர் எக்ஸாம் ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் சொல்லிடுவோம். என்னோட விஷஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களோட ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப தூரம் பயணப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நெருங்கி வந்துட்டீங்க. விடிஞ்சா எக்ஸாம் ஐடியாஸ் ஒரு நாள் அவ்வளோதான். ஒரு நாள் இந்த முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒரு நாள் என் சீட்டில் உட்காந்து பாருங்கிற மாதிரி அந்த ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் அந்த ஒரு நாள் உங்கள் லைஃப்லேயே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்னே சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கவே முடியாது. பப்ளிக் எக்ஸாமுக்கு நிகரான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னா ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம். அதே மாதிரி இந்த மாதிரி வேற எந்த எக்ஸாமே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 6 hours நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஸோ உங்களோட மைண்டை, பிரெயினை நீங்க அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணணும். ஓகே, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடாது. இது வந்துட்டு மேரத்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாமுங்கிறது ஜெய் மெயின்ஸ் கூட நீங்க வேகமா ஓடலாம், ஒரு 100 meters ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இங்கே அட்வான்ஸ் எக்ஸாமுங்கிறது மேரத்தான். நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போகணும். வேகமாக ஓடினீங்கன்னா இங்கே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேரத்தானுக்கு எப்படி அந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா ஜெய் அட்வான்ஸ்லாம் ஈஸியாக அடித்து தூக்கிடலாம். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஓடுறதுக்கு லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் டே நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா ஹரிபரியில நீங்க நிறைய விஷயம் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரொம்ப நேரம் இந்த வீடியோ ரொம்ப நேரம் இருக்காது, மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் மினிட் ஹரி அப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹரிபரியில தான் நிறைய விஷயம் நீங்க மறப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரிமைண்டரா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், லாஸ்ட் மினிட் இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரியோரைட்டைஸ் ஸ்ட்ராங் டாபிக்ஸ். அதாச்சும் நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது மட்டும் படிங்க. வீக் டாபிக்ஸில் இப்போ எடுக்கவே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மார்க் டெஸ்ட் எதுவும் எழுதாதீங்க. ஏற்கனவே எழுதின டெஸ்ட் மார்க் டெஸ்ட்லேருந்து அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குயிக் ரிவிஷன் ஃப்ரம் ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட். நான் முன்னாடியே சொன்னேன், 4 days ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணப்பயே சொன்னேன். உங்கள்கிட்ட இப்போவே ஃபார்முலா ஷீட், அதுக்கப்புறம் உங்கள் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் கைப்பட எழுதுனதா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். இன்னொருத்தவங்க பிரிண்ட் பண்ண, இன்னொருத்தவங்க எழுதுனது அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ மைண்டில் ஸ்டோர் ஆகுமான்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்நேரத்துக்கு எழுதியிருப்பீங்க, அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவாய்ட் ஸ்டடிங் லேட் நைட். இன்னைக்கு வந்துட்டு தூங்காமல் இருக்கிறது, விடிய விடிய படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், அப்படியே படிச்சுட்டு போய் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டானா சூப்பராக பண்ணிடலாம். இது போர்டு எக்ஸாம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெய் அட்வான்ஸ். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஆக்சுவலி இது ஒரு கிரியேட்டிவிட்டி மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு கிரியேட்டிவாக ஒரு பொருளை உருவாக்குறாரோ அது மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கும். சாரி, நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், அட்லாஸ்ட் என்னால் முடியாமல் போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வர்றப்ப நான் ஒரு ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த வீடியோஸ்க்கும் வியூஸ் வர மாட்டேங்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு வியூஸ் வராதனால எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மைண்ட் தாட் வந்துடுது. அந்த மாதிரி வீடியோஸையும் ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டே காம், ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. படிச்சிட்டேன், தெளிவாக இருக்கேன், எக்ஸாமை தெளிவாக எழுதுறேன், அப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரிலாக்ஸேஷனுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், யோகா, மெடிடேஷன், ப்ரேயர் பண்ணுறவங்க ப்ரேயர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஜென்ரலாக பார்க்குறப்ப நோ ஹெவி ஸ்டடிங், ரொம்பலாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போவே இது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு என்னென்ன தேவை, அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப், பென், பென்சில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கள் அம்மா வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு இன்விஜிலேட்டராக போயிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு பையன் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரலன்ட்டு ஒரு 15 to 20 minutes அவன் வெளியே போயிட்டு அதுக்கு இன்னொரு ப்ராசஸ்க்கு பெர்மிஷன் வாங்கி அவன் போயிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு 20 minutes லாஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பெருசாக கேட்டுருவானுங்களா பார்த்துருவானுங்களா அப்படி ஒரு அசால்ட்டாக இருப்போம்.
ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் இருக்கணும். பெண்ணுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி இல்லாத பெண் அதெல்லாம் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போதைக்கு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் விசிட் சென்டர் இஃப் பாசிபிள். அதாச்சும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட சென்டர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏற்கனவே போய் பார்த்துருக்கலாம். மேபி அதர் டிஸ்ட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 day பிஃபோர், அதாச்சும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறது பெஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு தான் போகணுங்கிறப்ப மேபி டென்ஷன் ஆயிடலாம். அந்த இடம் வேற உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஏன்னா அங்கே போகிறப்ப ஃபுட்டு நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபுட், உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடு சாப்பிட்டா பிரச்சனை வராதுன்ட்டு அந்த மாதிரி ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு அன்ஃபெமிலியர் ஃபுட் அப்போ சாப்பிட்றாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பனானா, ஆப்பிள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை சாப்பிட்டு போங்க. மதியானமும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரொம்ப லைட் ஃபுட்டாக ரொம்ப பார்த்து கான்ஷியஸாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட்டு விஷயத்தில். ஏன்னா ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்லீப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்னேன் 7 to 8 hours நீங்கள் தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல மூளை வந்துட்டு நல்லா வேலை செய்யும். இல்லைனா மூளை டயர்ட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் டிராகன் படம் எக்ஸாம்பிள் போன வீடியோலேயே சொல்லிருப்பேன். ஸோ அவருக்கு வந்து நைட்டு தூங்காதனால தான் அவர் படிச்சிருந்துமே அவரால் எழுதிருக்கவே முடியாது. 10 நிமிஷம் தூங்குவார், ஃபுல் ஹவர்ஸ் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இடத்துல 10 to 15 மினிட்ஸுங்கிறது ரொம்ப வேல்யூபிள். இந்த மாதிரி ரீசன்னால உங்களோட ப்ரிப்பரேஷனை கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வேக்கப் அர்லி. அன்னைக்கு வந்து காலையிலேயே ஏஞ்சிருங்க, லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃபெமிலியரானதாக சாப்பிடுங்க. 1/2 hour முன்னாடியே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 1/2 hour முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10 o'clockனா 9:30க்கே அவங்க வந்துட்டு செக்இன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு விஷயமா செக் பண்ணி உங்களை வந்து உள்ளார விடுறதுக்கே 1/2 hour முன்னாடி ஆக்கிடுவாங்க. நீங்கள் 1 hour பிஃபோர் அங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டியூரிங் த எக்ஸாம் ஸ்டார்ட் வித் ஈஸியஸ்ட் செக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்ச செக்ஷன்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட், JEE Advanced 2025 ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் நான் சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நியூமரிக்கல் கொஷின்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சார் அப்படின்னா பொதுவாக நியூமரிக்கல் கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் இது எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரிலையே அப்படின்னா அப்போ வந்து விட்டுருங்க. மேபி MCQs போங்க. மேட்ச் த ஃபாலோயிங் விட்டே கொடுத்துறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் பேப்பர் 1ல் மட்டும் வரும். மேபி மாறலாம், இந்த வருஷமும் மாறலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஈஸி சொல்லப்போனால். ஃபர்ஸ்ட் நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் கூட அட்டன் பண்ணலாம். அதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், மற்றதெல்லாம் ஓரளவு நீங்கள் மேக்ஸிமம் கெஸ் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கொஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நான் சால்வ் பண்ணிருக்கேன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், JEE Advanced 2024. ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கீப் அண்ட் ஐ ஆன் டைம். டைம் வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே சொல்லிருப்பேன், ஒரே கொஸ்டினில் ரொம்ப நேரம் உட்காந்துடாதீங்க. டைம் போகிறதே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் டைமில் ஒரு கண் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ரொம்ப நேரம் ஆகுதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. அட் லாஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் தெரியும். பின்னாடி ஈஸியான கொஸ்டின் இருக்கா, டஃப்பான கொஸ்டின் இருக்கா, எதுவுமே தெரியாது. அதனால் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் பேனிக் இஃப் யுவர் கொஸ்டின் லுக்ஸ் அன்ஃபெமிலியராக இருக்குன்னா அந்த டைமில் பயப்படாதீங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மைண்ட் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணி அது பேஸ் பண்ண ஃபார்முலாஸ், தியரிஸ் எல்லாமே ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் த எக்ஸாம் ஹால் என்னன்னா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் லாங். அதாச்சும் நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பேஸ்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஹெவியாக டெசிமல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கான்செப்சுவலாக தியரிட்டிக்கலாக கேட்பாங்க, அந்த கொஷின்லாம் விட்டே கொடுத்துறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் அடிச்சே ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் அவாய்ட் சில்லி மிஸ்டேக்ஸ். அதாச்சும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லிருப்பேன், கடைசி ஆன்சர் வந்து 5 + 2 7 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 - 2 3 அங்கே ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றுறப்ப ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிங்கன்னா அந்த ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க, தப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சில்லி மிஸ்டேக்
ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. அவ்வளோ தூரம் நீங்க கான்செப்சுவலா அந்த ப்ராப்ளம் டிரைவ் பண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணிட்டு இதுல விட்டா அந்த பெயின் ரொம்ப மோசமா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் யூஸ் எலிமினேஷன் இன் எம்சிக்யூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எம்சிக்யூஸ்ல இந்த எலிமினேஷன் மெத்தட் அதை வச்சு நீங்க வந்துட்டு ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது குறிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எம்எஸ்கியூஸ் லாஸ்ட் அட்டன் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரிப்போர்ட் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு எம்எஸ்கியூஸ் தான் டஃப்பாக இருந்திருக்கு. அது நீங்கள் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அதனால் எம்எஸ்கியூஸை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ ஒன்லி இஃப் யூ திங்க் இட் இஸ் சால்வபிள் லேட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 minutes பார்த்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கொஷனும் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். எந்தெந்த கொஷன்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம், எந்தெந்த கொஷன் அப்புறம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். அந்த டைமில் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ எக்ஸாம் எழுதுறப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். உங்கள் கம்ப்யூட்டரை மட்டும் பாருங்க, காமாக இருங்க. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். மற்ற உங்களோட ஃப்ரெண்டு அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு அவனை பார்த்தா அவன் சின்சியராக இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்னடா இவன் நல்லா பண்ணுறானே, எப்படி பண்ணுறான், பண்ண மாட்டானே அப்படின்ட்டு அதில் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி எழுதுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான் பார்க்காதீங்க. ஆல்ரெடி அவனுக்கு அட்டை வச்சு மறைச்சிருவானுங்க. அதையும் தாண்டி பார்க்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஏன்னா நீங்கள் உங்கள் எக்ஸாம் மட்டும் கரெக்டாக எழுதிட்டு வெளியே வாங்க. மற்றது ஆண்டவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பார். ஓகே. நீங்கள் இவங்கெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். ஐயோ ஒரு வேலை ஈஸியாக இருக்கோ, நமக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்கோ, இல்லைனா அவன் சும்மா ஆக்டிங் விட்றானா அப்படின்ட்டு நமக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அது மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாஸ் தியரிஸ்லாம் ஓடாது. அப்புறம் இந்த பாட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா மூளையை அது என்ன பண்ணும், அடுத்து ஏதாவது பாட்டை ஓட விட்டுரும். நமக்கு எப்பயோ பார்த்த காமெடி சீன் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க, காமா இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரீட் கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. டோன்ட் கெஸ் வைட்லி. அதாச்சும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ்ன்ட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. சைன் எக்ஸ்ன்னு பார்த்தோன்னே சைன் எக்ஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ராங்காக போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப நீங்கள் கொஷின் பார்த்து திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் தான். அதனால் வந்துட்டு ரொம்ப கொஷனை வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. மேனேஜ் டைம் வைஸ்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், டோன்ட் கெட் ஸ்டக் டூ லாங். ஒரே கொஷனில் ரொம்ப நேரம் இருக்காதீங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே வாட்டர் கேன் வச்சுருப்பானுங்க, நீங்கள் ஏஞ்சி போய் குடிக்கணும். அந்த 3 மணி நேரம் ஒரு 6 hours மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கேன் வச்சுருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துலாம் போயிடாதீங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மினிமம் 1 லிட்டர். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் கூட எடுத்துகிட்டு போங்க. வேறு யாராச்சும் கேட்டால் கூட தைரியமாக கொடுக்கலாம். இப்போ 1 லிட்டருங்கிறப்ப யாராச்சும் ஒருத்தங்க பக்கத்தில் கேட்டால் கூட யோசிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக போயிடுங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் மூளை வந்துட்டு கரெக்டாக அந்த நியூரான்ஸ்லாம் வேலை செய்யும். இல்லைன்னா அதுவே காஞ்சி போயிடுச்சுன்னா யோசிக்க விடாது. ஓகே. ஸோ அதனால் ஹைட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் ஸ்லைட். இது நான் வழக்கமாக நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான். யூ ஆர் மோர் ப்ரிப்பேர் தேன் யூ திங்க். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண அஸ்பிரன்ஸ் எல்லாருமே சொல்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க கையில் தான், உங்கள் கையில் எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. திஸ் இஸ் ஜஸ்ட் எ ஸ்டெப், நாட் த எண்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ஐஐடி ஜேர்னி தான். ஆனால் உங்களோட லைஃப்னு பார்க்குறப்ப இது ஒரு படிக்கட், அவ்வளோதான். இந்த ஒரு படிக்கட்டோட லைஃபே முடிஞ்சிருச்சா சார்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனையோ பேர் ஐஐடிஸ் போகாமல் சாதிச்சவங்க எத்தனையோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பணக்காரவங்களா இருக்கு, இப்போ அம்பானி ஃபேமிலி, டாட்டா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ ஐஐடி தான் சார் எண்டு, ஐஐடி இல்லைனா வாழ்க்கையே போயிடுச்சு சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஐஐடி மெட்ராஸ் டைரக்டராக இருக்கிறவரும் ஏற்கனவே ஜேஇ டைரக்டராக இருந்த நம்ம காமக்கொடி சார், அவருமே ஜேஇ எக்ஸாம் ஃபெயில் ஆனவர் தான். அதுக்கப்புறம் அவர் கேட் எழுதி அதுக்கப்புறம் எம்எஸ்சி போய் அப்புறம் பிஹெச்டி பண்ணி அது அப்படியே அவரோட க்ரோத் இருந்துச்சு. ஸோ அந்த நாள் தான் சொல்கிறேன், ஜேஇ அட்வான்ஸ் வந்துட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாலும் எதுவும் சொல்ல விரும்பலை, நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க.
அப்படின்னாலுமே ஒரு ஸ்டெப்பு தான், இது வந்துட்டு எண்டு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஐஐடிஸ்குள்ளே போகிறதுக்குமே எக்கச்சக்கமான வழி இருக்குது. ஐஐடிஸை விட பெட்டரான என்ஐடிஸ் இருக்குது, ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடி தான் வாழ்க்கை இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப், அதுக்கப்புறம் இன்னும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஐஐடிஸ் படிக்காமலும் சாதிச்சவங்க இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸில் படித்து சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐஐடிஸில் இருக்க பெஸ்ட்டு விஷயமே ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது அந்த ஹை பேக்கேஜ், லைஃப்பை சீக்கிரம் செட்டில் பண்ணிடலாம் சார், அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதை வாங்கி தரலாம். அதாச்சும் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ஆப்வியஸ் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக அதுதான் டெஸ்டினி, அப்படி தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும்னு கிடையாது. உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் படிச்சிருக்க இந்த எஃபோர்ட் எப்போயோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிப்பீங்க. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்கள்கிட்ட இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே என்னோட வெரி வெரி ஆல் த பெஸ்ட். ஓகே, நீங்கள் சூப்பராக எழுதுவீங்க, கெத்து காட்டுவீங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.